கண்ணுக்கு 30% தான் பார்வை இருக்கு. சைட்லையும் தூரமா யாராச்சும் நின்றாலும் எனக்கு தெரியாது. பிறந்ததுல இருந்தே எத்தனையோ ஆஸ்பத்திரியில போய் காமிச்சிட்டோம். கண்ணில் ஒரு நரம்பு வளராத வாசி அதை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். டாக்டர் எல்லாம் சொல்லல கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும் மம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லடா, அவனால படிக்க முடியும் வந்து அப்பா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்பா வந்து டெய்லரா ஒரு துணி கடையில வார கூலிக்கு வேலை பார்க்குறாங்க. ஆரம்பத்துல நான் 12ஆம் முடிச்சுட்டு ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போலாங்க சார். அவன் வந்து மன கஷ்டத்தோட இருப்பான், வெளியில சொல்ல மாட்டான். அதனால கண்டினியூஸா தொடர்ந்து படிக்க முடியாது. அப்படி தொடர்ந்து படிச்சாலும் அந்த எழுத்து அப்படி மறைஞ்சு பிளாக் ஆயிரும். 12th எக்ஸாம் கூட ஸ்கூல்ல ஸ்கூல் வச்சு தான் எழுத வச்சாங்க. அவன் எந்த கஷ்டப்பட்டாங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பிரச்சனைலாம் புரிஞ்சுக்கிட்டு எங்கள் டீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் 12th பப்ளிக்ல 86% எடுத்தேன். மேல என்ன படிக்கணும் அப்படின்னு ஓயாம கேட்டே இருப்பான். எங்கள் ஸ்கூலில் நான் முதல்வன் கெரியர் கைடன்ஸ் மூலமாக ஜேஇக்கு அவங்க கொடுத்த கோச்சிங் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஜேஇ எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஐடி மெட்ராஸில் மெட்டலாஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங்கில் சீட்டு கிடச்சிருக்கு. அந்த காலேஜில் அவங்க போறாங்க போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதில் காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கிட்டு பள்ளிக்கு மட்டும் பெருமை இல்லை, இந்த ஊருக்கே பெருமை. கொஞ்ச நாள் என் பார்வையில் பிரச்சனை இருக்குன்னு நினச்சி நான் ரொம்ப ஃபீலாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்துருச்சு.